குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்டபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா நம்ம 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நிரப்பிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டெஸ்ட் பேஜில் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸ்க்ரீனில் தர இந்த 2 நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இந்த 2 டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கட்டண சலுகை நீங்கள் பெறணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்காக ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனில் தேர்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கட்டண சலுகை தேர்வு எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதில் மட்டும் டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ண போதும் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கட்டண சலுகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். இன்று வந்து பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாள். ஓகேங்களா? இலங்கை அதிபராக அனுரகுமார் திசாநாயக் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வர இருக்கிறாரு. அவர் வந்து அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறம் போகிற முதல் வெளிநாட்டு பயணம் தான். இவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இலங்கை அதிபர் பேர். ஓகேங்களா? இதெல்லாம் டிஎன்யூ சார்பில் கேட்டுருவாங்க டக்குன்னு. நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடியரசு துணைத் தலைவருமான மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கரை வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர்னு கீழே கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் 67B பிரிவின்படி வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை அல்லது மக்களவையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்ய முடியும். குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்பு அவருக்கு நோட்டீஸ் அளிக்க வேண்டும். தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 50 MPக்களின் ஆதரவு தேவை. ஓகேங்களா? ஆனால் எதிர்க்கட்சிக்கு வந்து அந்த ஆதரவு இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 1954, 1966, 1987 ஆகிய ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய மக்களவைத் தலைவர்களுக்கு எதிராக தான் பதவி நீக்க தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது. இதில் வந்து 2 தீர்மானங்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டன. குறைந்தபட்சம் 50 MPக்கள் ஆதரவு இல்லாததால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டது. ஓகேங்களா? மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை தலைவருக்கு எதிராக இதுவரை தீர்மானம் கொண்டு வரப்படவே இல்லை. ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிசி டிஎன்யூ சார். ஓகேங்களா? உலகிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன முறையில் வந்து பார்த்திங்கன்னா மூளையில் இருக்கிற 5132 செல் பிரிவுகளை வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக கண்டறியும் முப்பரிமாண படங்களை வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு சாதனை படைச்சிருக்காங்க. இது அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதில்ல. ஓகேங்களா? இதை இன்னும் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 130, 150லேருந்து 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆராய்ச்சிகள்லாம் இருந்திருக்கும். இதுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1500 கோடிக்கு மேலே செலவு பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 5132 செல் பிரிவுகளை வந்து பார்த்திங்கன்னா 3Dயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஐஐடி மத்திய அரசினுடைய முன்னாள் மாணவர் தன் சொந்த நிதி ஆகியவற்றிலிருந்து 115 கோடியை வந்து பார்த்திங்கன்னா செலவு செய்து இந்த மனித மூளையில் முழு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா படமாக எடுத்து அதில் 5132 செல் பிரிவுகள் உலகிலேயே முதல் முறையாக முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ம முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கருவுற்றிலிருந்து 14 வாரங்கள் முதல் 24 வாரங்கள் வரையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து இறந்த குழந்தையினுடைய மூளையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி வந்து செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.5 மைக்ரான் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூளையை வெட்டி எடுத்து மைக்ரோஸ்கோப் மூலியமாக அதை முப்பரிமாண டிஜிட்டலாக ஆக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இது குறித்து ஐஐடியோட இயக்குனர் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வி காமகோடி. பேர் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான கொஸ்டின். அடுத்து டிசம்பர் 14 வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி மாதவரத்தில் உள்ள புனித அன்னாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. யாருக்காச்சும் யூஸ் ஆகும், இல்லை ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அடுத்து முதியோர் கால காப்பீடு திட்டம் டிசம்பர் 16, 17 வந்து சிறப்பு முகாம். அதாவது பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இணைக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் மத்திய அரசு தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கான சிறப்பு முகாம் தான் நடக்கிறது. நமக்கு தேவை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினுடைய வயது என்னன்னு கேட்டால் 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம நேற்றே பார்த்தோம். ஓகேங்களா? ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் வந்து மாற்றியாச்சுன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியோடைய 26வது ஆளுநராக தான் வந்து பார்த்திங்கன்னா
சஞ்சய் மல்கோத்ரா வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். அவர் வந்து ரிசர்வ் வங்கியோட 26வது ஆளுநராக பதவியேற்றிருக்கார். இவர் வந்து ஐஐடியில் படித்தவர். ஓகேங்களா. சக்திகாந்த தாஸ் ரிசர்வ் வங்கி ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2018 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 10.4% இருந்த வங்கித்துறையின் வாராக் கடன்கள் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 24 வந்து பார்த்திங்கன்னா 3.9% ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப அதிகமானது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ம பரிவர்த்தனை யூபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 504 கோடி அப்படின்ற அளவில் இருந்துச்சு. தற்போது 2024 வந்து பார்த்திங்கன்னா 13,100 கோடி அப்படின்ற அளவில் இருக்குது. ஓகேங்களா. தொடர்ந்து 2 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த மத்திய வங்கி அப்படின்ற பேரை வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் 2018 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 39,300 கோடி டாலராக இருந்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 70,500 கோடி டாலராக வந்து பார்த்திங்கன்னா கையிருப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து முக்கியமான கொஸ்டின் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஊவேசாவுடைய பிறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் பண்டைய இலக்கியங்கள் சார்ந்த 3000க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து தொகுத்து வெளியிட்டார். நம்ம ஸ்கூல் புக்கிலே படிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாளான பிப்ரவரி 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின். பிப்ரவரி 19ஆம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். இது யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா ஊவேசாவோட பிறந்த தினம். 2 கொஸ்டின் தான், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜனவரி 1 முதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் வந்து தொடங்க இருக்கிறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே சந்தா அப்படின்னா சர்வதேச அளவில் இருக்கிற முக்கியமான ஆராய்ச்சி நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு வழங்குகிற திட்டம் தான் இது. நாடு முழுவதும் அரசு நிதியுதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் 1.8 கோடி மாணவர்களின் பலனடையும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆராய்ச்சி இதழ்களையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் அணுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு டிவி சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டாப் பாக்ஸ் வாங்குறீங்க, அதில் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரீசார்ஜ் பண்ணும்போது இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ரீசார்ஜ் பண்ணும்போது குறிப்பிட்ட பிளான் தான் நம்மளால் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்டிகுலர் ஒரு டிவி பார்க்கணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் உயர்கல்வி மாணவர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தா, ஒரே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சந்தாவை செலுத்தும் போது அனைத்து விதமான ஆராய்ச்சி படிப்புக்கான கட்டுரைகள் எல்லாத்தையுமே அதில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா அரசின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேபி நட்டா வந்து தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2025ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் காசநோயை ஒழிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. எதிர்வரும் எந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா காசநோய் ஒழிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம டெஸ்ட் பேஜில் கூட இந்த கொஸ்டின் தான் கேட்டிருப்போம். நோட் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் நடைபெற்ற ஆசிய பசிபிக் காது கலவரம் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 8 தங்கம் 18 வெள்ளி 58 பதக்கங்கள் வென்று வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகளிர் டென்னிஸ் சாம்பியன் சம்மேளனம் வந்து பார்த்திங்கன்னா 2024 சிறந்த வீராங்கனை விருதான பெலாரஸின் நட்சத்திரமான அரியனா சலபென்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து பெற்றிருக்காரு. நம்ம நேற்றே பார்த்தோம். சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, இதில் முக்கியமான விஷயம். அடுத்து கர்நாடக முன்னாள் முதல்வர் SM கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 92 முதுமை காரணமாக காலமாயிருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 2004 வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா பதவி வகிச்சவர். ஓகேங்களா. அடுத்து மகாகவி பாரதியினுடைய முழு படைப்புகளின் தொகுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று வெளியிட இருக்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாகவியின் முழுமையான படைப்புகளில் 23 தொகுதிகளில் சீனி விஸ்வநாதனால் தொகுக்கப்பட்டு அலையன்ஸ் பதிப்பகமாக வெளியிடப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய எழுத்துக்கள், பதிப்புகள், விளக்கங்கள், ஆவணங்கள், பின்பு அதை பற்றின வந்து பார்த்திங்கன்னா தகுந்த விளக்கங்கள் இது எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனி விஸ்வநாதன் வந்து பார்த்திங்கன்னா சிறுவயது முதலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தொகுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா சேமித்து வச்சுருந்துருக்காரு. அதனுடைய தொகுப்பு தான் இது. திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா மதிதா இந்து கல்லூரி மாணவராக இருந்த போதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவரோட டேட்டாவெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. கடைசியாக பாரதி அவர்கள் இருந்த ரவீந்திர திக்விஜயம் அப்படின்ற கடைசி படைப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 23 தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸோட தான் இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணையன்னு விருப்பம் வந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதோட PDF கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி கேள்வியே கேட்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம டெஸ்ட் கொஸ்டின் எடுப்போம். நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டெஸ்ட் போயிடுச்சு. இப்போவும் காலதாமதம் பண்ணாமல் விரைவாக இணைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஜெயிக்க முடியும். சரிங்களா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த மாதிரி கால் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.